ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக பிஎல்ஏ ஃபிலிமெண்ட் இது வச்சு மட்டுமே தான் 3D பெண்ணை வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வச்சுருவோம். ஓகே இது அடுத்தது 3D பென் கொடுத்துருக்காங்க. அதுவும் மிலிட்ரி லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதோட 3D பெண்ணோட ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிள் வந்துட்டு இப்போ வாங்க நம்ம இது ஒரு பேண்ட் மாதிரி சுற்றிருக்காங்க. வாங்க அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ண பிறகு ஸோ நல்லா லென்த்தியாகவே வந்துட்டு இந்த ஒயர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேர் வந்துட்டு அடாப்டரில் வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு இதாங்க 3D பெண்ணை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹோல்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 3D பென் ஸ்டாண்ட் வந்துட்டு ஸ்டாண்டு அதுவுமே எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் 3D பென் மேனுவல் இல்லை பாருங்க அதெல்லாம் நம்ம படிக்கணும் பழக்கம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா 3D பென்னை பார்த்து அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஓகே ஸோ அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு அப்படியே தூக்கி போட்டாச்சு. அதை லாஸ்ட் 3D பென் நம்ம 3D பென் வந்து பார்க்க போகிறோம். ஓகே गाइस இதான் நம்ம 3D பென் நல்ல மீட்டி கலர்ல சும்மா செமையா இருக்கு. ஓகேவா இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாப்போம். ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸோ இல்லைனா வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் எந்த மோடுனா வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே அது மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா அப்புறமா இதாங்க மெயின் இது வழியாக தான் நம்ம அந்த ஃபிலிமெண்ட் வந்துட்டு மெல்ட் ஆகி வரும். அந்த ஃபிலிமெண்ட் வந்து எந்த இடத்த வந்துட்டு போடணும்னா ஸோ இந்த இடம் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல தாங்க வந்துட்டு நம்ம உள்ள போட்டால் இன்சைட் வந்துட்டு ஆகிடும். ஸோ எப்படி இன்சைட் பண்ணணும்னா ஸோ இங்கே ஃபார்வர்ட் பட்டன் பேக்வர்ட் பட்டன் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே அது வந்து ஃபார்வர்ட் பட்டன் அனுப்பிங்கன்னா ஃபிலிமெண்ட் வந்துட்டு உள்ள போகும். ஸோ பேக்வர்ட் பட்டன் அனுப்பிங்கன்னா ஃபிலிமெண்ட் உள்ள போட்டது அப்படியே வெளில வரலாம். ஓகேவா ஸோ இதுதான் இது. ஓகே ஸோ வாங்கி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா ஸோ நான் வந்துட்டு இந்த பவர் பேங்க் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அடாப்டர். ஸோ வாங்க பவர் பேங்க் வந்துட்டு ஆன் பண்ணிடலாம். ஓகே ஆன் பண்ணிட்டோம். ஓகே அப்படியே வந்துட்டு நம்மளோட இதை வந்துட்டு இன்சைட் பண்ணிடலாம். ஸோ இன்சைட் பண்ணுறது இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹோல் வந்துட்டு இருக்கு. இந்த ஹோல் வந்துட்டு நம்ம 3D பென் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ஓகே 3D பென் கனெக்ட் பண்ணோடனே ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த ஃபார்வர்ட் பட்டன் அனுப்பிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெட் கலர் ஒன்று ஏறும். ஓகே அது வந்துட்டு 190 டிகிரி செல்சியஸில் இருக்கும் வர இருக்கும். இது ஆக்சுவலாக ஓடணும். ஓகேவா அப்போ தான் வந்துட்டு ஃபுல் ஹீட் வந்துட்டு இந்த இடத்துல ரெட் கலர் லைட் ஏரியா இடத்துல க்ரீன் கலர் லைட் வந்துட்டு எரியும். இருங்க நான் அதெல்லாம் காமிச்சிடுறேன். ஓகேவா ஓகே இப்போ 190 டிகிரி வந்துட்டு வந்த பிறகு இந்த கிரீன் கலர் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஓடுற சவுண்ட் வந்து கேட்கும்னு நினைக்கிறேன் லைட்டா. ஓகேவா ஸோ சூப்பராகவே இருக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே இது வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஸோ அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம். ஓகே நீங்கள் பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்துட்டு டேரெக்டாக ப்ளக் பாயிண்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பெஸ்ட்டு வந்துட்டு எதுனா ப்ளக் பாயிண்ட்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3D பென் ஸ்டாண்ட் வந்துட்டு எதுக்கு இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை வச்சுட்டு இப்போ நம்ம இப்போ வரைஞ்சிட்டு இப்போ ஏதாச்சும் ஸ்டாண்ட் வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். ஆமாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும். ஏதாவது யோசிக்க நம்மளுக்கு ஏதாவது அர்ஜென்ட் வேலையாக போகணும்னா ஸோ வந்துட்டு இது அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி பாஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதோட டிராயிங் வீடியோ போகிறோம்னா ஸோ இது எபிசோட் 2 வந்துட்டு வரும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா ஸோ எபிசோட் 2ல் வந்துட்டு நாங்கள் எப்படிலாம் டிராயிங் பண்ணுறோம். ஓகேவா ஸோ அது என்னென்ன பண்ணணும் ப்ராசஸ் தான் சொல்லித்தரோம். ஓகே இப்போ நம்ம இதை பிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஓகே இதான் ஃபிலிமெண்ட். ஸோ இதான் ஃபிலிமெண்ட் PLA yellow இது மொத்தம் 10 பீசஸ் இந்த PLA ஃபிலிமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா இல்ல வீடியோல ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஆனா இது கிரே கலர். ஓகே गाइस அடுத்து ரெட் இருக்கு. ஸோ உள்ள வந்து ஆனா பார்க்க இல்ல ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். எல்லாமே இருக்கு. நீங்களும் வாங்கி பாருங்க. லிங்க் வேணும்னா மறக்காம நம்ம
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு நான் எங்க வாங்கினா நான் அமேசான்ல தான் ஆக்சுவலாக வாங்கினேன். நான் அமேசான் லிங்க் வந்து நான் அமேசான்ல இது 1 டேலயே வந்துருச்சு எங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. 1 டேலயே வந்துச்சு. நாங்க நீங்க என்ன வரைய போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐகான் கான்டாக்ட் விட்டுருங்க. பை 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 பை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம 3D பென் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ பை.